Hello all, welcome to BYOS Computer Store. So இன்னைக்கு நம்ம பின்னாடி ஒரு கார்ப்பரேட் ஆர்டர் 5 PC ஒரு லேப்டாப் பார்க்குறோங்க. ஸோ என்ன ஸ்பெக்கு, என்ன யூசேஜ்க்காக வாங்குறாங்க, கஸ்டமர் எங்கேருந்து வாங்குறாங்க அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம கஸ்டமர் ரெகுலர் கார்ப்பரேட் ஆர்டர்ஸ் கொடுத்துட்ருக்காருங்க. ஸோ இது ஒரு கார்ப்பரேட் ஆஃபீஸ்க்கு போகுது. ஸோ அவங்க நார்மல் டே டு டே ஆஃபீஸ் ஒர்க் ப்ளஸ் மல்டி டாஸ்கிங் ஹையர் அண்ட் ஒர்க்ஸுக்கும் சேர்த்து தான் இதை எடுக்கிறாங்க. ப்ளஸ் ஃபியூச்சரிஸ்டிக்காக வேணுங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் நம்ம எல்லாமே புட் டுகெதர் கம்பைண்டாக கொடுத்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு லேப்டாப்பும் இன்க்ளூடிங்காக நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் இதோட ப்ராசர் பார்த்தீங்க அப்படின்னா Ryzen 7ல் 7700X எல்லாத்துக்குமே தெரியும், 8 core 16 thread. ஸோ கொஞ்சம் நம்ம சொன்ன மாதிரி கஸ்டமர் ஃபியூச்சரிஸ்டிக்காகவும் வேணும்னு கேட்டிருந்தாங்க. ப்ளஸ் இதில் நம்ம மல்டிமீடியா டாஸ்கிங் யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம். இந்த பிசி எதுலையுமே நம்ம கிராஃபிக் கார்டை ஆட் பண்ணல, வேணும்னா ஃபியூச்சரில் ஆட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்கோம். ஸோ ஏன்னா இப்போ எனக்கு வேணாம், ஃபியூச்சரில் ஆட் பண்ணுற மாதிரி நெசசிட்டி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு கன்சர்னுக்காக தான் ஹையர் அண்ட் ப்ராசர்லேருந்து எல்லா ஸ்பெக்கும் சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். அதில் MSI B650 MA கேமிங் வைஃபை மதர் போர்டு. ஸோ அந்த மதர் போர்டில் எல்லாத்துக்குமே தெரியும் DDR5 4 RAM slot அண்ட் 2 NVMe சப்போர்ட்டோட இருக்குது. ஸோ இதில் வைஃபை அண்ட் ப்ளூடூத்தும் அடிஷ்னலாக இன்க்ளூட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் ரேம் பார்ட் பார்த்தீங்க அப்படின்னா க்ரூஷியல் ப்ரோ சீரீஸில் 2 16GB கொடுத்துருக்கோங்க. ஸோ டோட்டலாக 5600 MHz 32GB RAM இந்த பிசிக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இன்கேஸ் கஸ்டமர் ஃபியூச்சரிஸ்டிக்காக அடிஷ்னலாக ரேம் போடணும் ஃபியூச்சரில் அப்படின்னாலும் அடிஷ்னல் 2 16GB நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டோரேஜ் பார்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு WDயில் SN 5000 சீரீஸில் 500GB SSDயில் 2 SSD கொடுத்துருக்கோம். ஸோ டோட்டலாக 1TB ஹார்ட் டிஸ்க் ஆட் பண்ணுற ஆப்ஷன்ஸும் இதில் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா கூலர் மாஸ்டரில் ஹைப்பர் 620S டபுள் ஃபேன் ஏர் கூலர் கொடுத்துருக்கோம். ஸோ ஒன் ஆஃப் த பட்ஜெட் பர்ஃபார்மிங்கில் பெஸ்ட் கூலர் மாஸ்டரில் 620S டபுள் ஃபேன் ஏர் கூலர். ஸோ கேபின் ஆன்டி ஸ்போர்ட்ஸில் பட்ஜெட் கேபினாக தான் வேணும்னாங்க. அதனால் ஃப்ரண்ட்டில் 3 ஃபேன், ரியரில் ஒரு ஃபேனோட சேர்த்து டோட்டலாக உங்களுக்கு ஒரு 3000 பட்ஜெட்டில் ஒரு நல்ல கேபின் வேணும் அப்படின்னா ஆன்டி ஸ்போர்ட்ஸில் 205 அப்படிங்கிற கேபினெட் இந்த பிசி பில் நம்ம சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பவர் சப்ளை பார்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்டி ஸ்போர்ட்ஸில் FG 650 80+ கோல்ட் சர்டிஃபைட் பவர் சப்ளை கொடுத்துருக்கோம். இதுக்கப்புறம் மானிட்டர் ப்ரொஃபஷனல் சீரிஸில் வேணும்னு கேட்டிருக்காங்க. அதனால் டெல் சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். வித் ஒயிட் பேக்ரவுண்டோட இருக்கும் உங்களுக்கு. 24 inch மாடலு. அதில் ஒரு பிசிக்கு 2 மானிட்டர் கொடுத்துருக்கோம். இன்கேஸ் அவங்க ஃபியூச்சரிஸ்டிக்காக ஒரு டியூவல் மானிட்டர் யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷனோ, இல்லை ட்ரேடிங் யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷனோ, இல்லை எடிட்டிங் யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸோ இருந்தாலும் இந்த மானிட்டரே அவங்களுக்கு கேப்பபிளாக சூட்டபுளாக இருக்குங்க. நார்மல் கீபோர்ட் மவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா லாகிடெக்கில் MK200 சீரிஸில் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த என்டையர் பிசியுமே டோட்டலாக 5 PCs 10 மானிட்டர்ஸ் அண்டு ஒரு லேப்டாப்போட இந்த பிசி காம்போ கொடுத்துருக்கோம் ஒரு கார்ப்பரேட் யூஸருக்கு. அதனால் அவருக்கு பெஸ்ட் டீலில் நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணி ப்ரைஸ் கொடுத்துருக்கோங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஆஃபீஸ் யூஸ்க்கு பிசிஸ் தேவைப்படுது, லேப்டாப்ஸ் தேவைப்படுது, இல்லை ஆக்சசரிஸ் தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக பயோஸை காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்களோட ஸ்டோர் காண்டாக்ட் நம்பர் அண்ட் ஸ்டோர் லொகேஷன் கீழே நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி மீண்டும் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். அண்டில் தென் பை.